ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டேனாலே எப்போதும் எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல் நண்டு கிரேவி தான். செம்ம ஸ்பைஸியாக இருக்கும். சீ ஃபுட் லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த செட்டிநாடு நண்டு கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும்னு பார்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், 2 டொமேட்டோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், 2 க்ரீன் சில்லி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம மசாலாவுக்கு அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய், 4 வரமிளகா, சீரகம், சோம்பு, மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வரமல்லி, கொரியாண்டர் லீஃப், ஃபைனலாக நம்ம நண்டு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இன்றைக்கி நான் என்ன எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இதுக்கு தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில் தாளிக்கிறதுக்காக நான் சோம்பு 1.5 ஸ்பூன் போட போகிறேன். இப்போ இது கூடவே காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இதில் ஃபைனாக சாப் பண்ணியிருக்க 2 ஆனியன், கொஞ்சம் க்ரீன் சில்லி கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து இதில் நம்ம மசாலா பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் கிரேட் பண்ணி வச்சுருக்க கோகோனட் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இது ஸ்பைசி நமக்கு தேவைனால நம்ம பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வரமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனை போகிற வரைக்கும் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், இப்போ 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு நல்லா அந்த மசாலாவோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா மசாலா, அதை உள்ளே இப்போ சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த கோகோனட் இதெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நண்டு வேகிறதுக்காக நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் நண்டில் நல்லா மசாலா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த நண்டில் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கிடுச்சு. ஏதோ கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம நண்டு ரெடி. யாருக்கெல்லாம் நண்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி சீ ஃபுட்லேயா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you on next video guys. Bye.